Volkswagen Polo ஜெர்மன் ஹேட்ச்பேக்ன்ற வார்த்தையோட நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர நேம். அந்தளவுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபேன் ஃபாலோவிங் உள்ள கார். இன்றைக்கி அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட அதோட லைஃபோட எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ யூஸ்டு கார் பையர்ஸ்க்கு ப்ரோஜனம் பண்ணுற விதமாக இந்த 1.2 TDIயோட ரிவ்யூவில் இருந்து ஆரம்பிப்போம். பேனட்டை ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு சடன் ஷாக். இந்த 1.2 TDI நான் ரொம்ப பார்த்து பழகின ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏர் ஃபில்டர் பொசிஷன்லேருந்து டர்போ சார்ஜர், டியூல் EGR எல்லாமே எங்கேயும் நான் பார்த்துருக்கேன்றது எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடிஞ்சுது. அதை நிரூபிக்கிற விதமாகவே பார்த்திங்கன்னா இந்த 1.2 இன்ஜின் வந்து அந்த Volkswagenோட 1.6, 1.5 டீசலோட ஒரு சிலிண்டர் ரிமூவ் பண்ண ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அந்த 1.6 4 சிலிண்டர்லேருந்து ஒரு சிலிண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேலன்ஸ் ஷாஃப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரவுண்ட் அப் ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஜின் கிடையாது, Volkswagenோட 1.5 தான் இது. இதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறையா ஸ்பேர்ஸ் வந்து அந்த 1.5, 1.6ஓட ஸ்பேர்ஸ் வந்து 1.2க்கும் சேரும். கனெக்டிங் ராட், பிஸ்டன் உள்பட. அப்புறம் இந்த 1.6 இன்ஜினை எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் தெரியுன்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே நோட்டீஸ் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் இதோட கியரிங் தான். ரொம்ப டால். டிப்பிக்கலாக ஹேட்ச்பேக்ஸோட அசோசியேட் பண்ணுற அந்த சிட்டிக்கான ஷார்ட்ரு கியரிங் வந்து போலோட்ட இல்லை. இந்த 1.2 TDIயில் கண்டிப்பாக இல்லை. 2000 RPM வரைக்கும் டர்போ லேக் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி தான் எதுனாலுமே. அப்புறம் ஓடெக்ஸ் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணோம். டீசல்ன்ற காரணத்தினால டிரைவபிலிட்டி ஓகே. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கான பேலன்ஸ்னே நான் சொல்லுவேன். மோசமான ரோட்ஸை டீசெண்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அதே சமயத்தில் கார்னர்ஸில் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்குது. போலோ ரியரில் ட்ரம் ரன் பண்ணுறதையும் மீறி பிரேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த சாசி ஹைலைட் ஆகிற இடமே ஹைவேஸ் தான். 120+ மெயின்டைன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்டேபிளாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு 1200cc டீசல்ன்றனால மைலேஜும் ரொம்ப நல்லாவே இருக்குது. 20 to 25 நீங்கள் கரெக்டாக ஓட்டினா கண்டிப்பாக பாசிபிள். ஸோ டீசலை பற்றி பேசும்போது டீசல் பம்பையும் பற்றி பேசணும். போலோ அந்த 1.6 டீசல் யூஸ் பண்ணுற கான்டினென்டல் ஃபியூல் சிஸ்டம்ஸ்க்கு மாறாக டெல்ஃபி ஃபியூல் பம்ப் அண்ட் டெல்ஃபி இன்ஜெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. Volkswagen பொறுத்த வரைக்கும் நம்ம டீசலுக்கும் VWக்கும் செட் ஆகாதுன்னே சொல்லலாம். இன்ஜெக்டர் ப்ராப்ளம்ஸ் VW கம்யூனிட்டியில் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் VW வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்து வாங்கணும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா DPF அண்ட் EGR கிளாகிங். நம்ம ஒரு ஃபியூலோட குவாலிட்டினாலேயும் அப்புறம் நம்ம டிரைவிங் ஸ்டைல்ஸ், குறிப்பாக அந்த ஷார்ட் சிட்டி ரன்ஸ் பண்ணுறனாலையும் போலோவோட DPF வந்து ஈஸியாக கிளாக் ஆகுது. கிளாக் ஆச்சுன்னா அதை ரீஜென்ரேஷன் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் அதை கலட்டி க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ இந்த ஃபியூல்னாலேயே இந்த இன்ஜெக்டர் இஷ்யூ அண்ட் DPF இஷ்யூக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த போலோ 1.2 வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்து தான் வாங்கணும். ஸோ இந்த DPF லாங் ரைட்ஸில் கிளியர் ஆகுன்ற காரணத்தினாலேயே நம்ம கொஞ்சம் லாங் ரைட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பிரச்சனையும் தாண்டி யூஸ்டு போலோ வாங்குறதா இருந்தால் இன்னொரு பிரச்சனை அதோட காம்படிட்டர் ஸ்விஃப்டோட ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு மோர் பார். இது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டர் கியரிங் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஸ்விஃப்ட் கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்வேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்விஃப்ட் இன்னும் லைட்டராகவும் இருக்கிறனால அதுவும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஹேண்ட்லிங்கும் அந்த ஹைட்ராலிக் ஸ்டேரிங் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ஸ்விஃப்ட் வந்து ஒரு மாருதி. ஸோ ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸி. அண்ட் தென் ஸ்விஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக கிடைப்பாங்க. அந்த மெக்கானிக்ஸ் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறனால ஒரு ப்ராப்ளமை டயக்னைஸ் பண்ணுறது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி VW கம்பேர் பண்ணும்போது. VW பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான மெக்கானிக் தேவை. அதை டயக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ரிப்பேர்ஸ் கேரி அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் அது. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் VWக்குள்ளே போகும்போது அதோட சாலிட் பில்டு குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். 10-12 வருஷம் ஆன போலோவை நான் ஓட்டும் போது கூட ஒரு பேனல் கூட ரேட்டில் ஆகலை. ஆனால் அந்த ரியர் விண்டோ ஏன் ஃபுல்லாக இறங்க மாட்டேங்குதுன்றதுக்கு தான் எனக்கு பதில் இல்லை. ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மிஷினை ரொம்ப காஸ்ட்லி மெயின்டெனன்ஸோட நம்ம வாங்குறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி யோசிக்கலாம். போலோ வந்து ஒரு சாலிட் லுக்கிங் கார் ப்ளஸ் ஒரு குட் லுக்கிங் கார். சேஃப்டியுமே அதில் ABS ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்துச்சு. இன்றைக்குமே என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா VWயோட ஏஜ் வந்து தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2012 போலோ வாங்கினாலும் சரி, 2021 போலோ வாங்கினாலும் சரி, கொஞ்சம் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக உங்களுக்கு
ஒரு நல்ல ஸ்ட்ராங் பில்ட் ஜெர்மன் கார் லோ ரன்னிங் காஸ்ட்டோட டீசலில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1.2 TDI தான் இது. சர்வீஸ் விடுற இடத்துல உங்களுக்கு VCDS யூஸ் பண்ணுறாங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க.